அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் நம்ம கேட்கலாம். சார், இந்த பிரச்சனையில இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விவகாரத்துக்கு பல முறை அது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் முதல் நாளிலேயே அதற்கு விளக்கம் அளித்து விட்டார். அந்த 2 நாட்களுக்கு கழித்து அந்த யார் அந்த சார் என்பது கிடையாது, செல்போன் ஃபிளைட் மோடில் தான் இருந்தது என்று அவர் அதை குறிப்பிட்டு விட்டார். இன்று முதலமைச்சரும் அது தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்து விட்டார். இதை தொடர்ந்து யார் அந்த சார் என்று சமூக வலைத்தளங்களில் இரு தரப்பிலும் பலரை குறிப்பிட்டு, பல அரசியல் தலைவர்களையும் குறிப்பிட்டு விமர்சனம் செய்து வருகிறார்கள். இது இந்த பிரச்சனையில் இது தொடர்ந்து சென்று கொண்டிருப்பது தேவையா, அல்லது இந்த பிரச்சனை இன்று முதலமைச்சர் பதிலோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? உங்களுக்கு அந்த பதிலில் திருப்தியா இல்லையா? இல்ல, முதலில்ங்க யார் அந்த சார் என்கிற வார்த்தை உருவானதுக்கு காரணமே நானோ நீங்களும் அல்ல. அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தை வடிவம் தான் இன்றைக்கு யார் அந்த சார் கேள்வி உருவாச்சு. அப்போ அந்த சந்தேகம் வந்த உடனேயே காவல்துறை ஆணையாளர் அவசரப்பட்டு அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி நடத்திய வேண்டிய தேவையே வந்ததுங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை வேறு, அமைச்சர் சொல்றது வேறு, அந்த மாணவி சொல்றது வேறு, பல்கலைக்கழகம் சொல்றது வேறு. 4 விதமா இருக்குது. அப்போ யார் சொல்ல நம்புவீங்க? அந்த மாணவி தான் சொல்ல முடியும். பாதிக்கப்பட்ட மாணவியே சொல்லாம வேறு யார் சொன்னாலும் தவறு. அப்போ ஏரோப்ளேன் மூடலுக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒரு நாள் கழித்து அரெஸ்ட் பண்றீங்க, ஒரு நாள் விசாரணை சொல்றீங்க, அனுப்பிச்சுடுறீங்க. அந்த ஒரு நாள் சிங்கர் மாத்திருக்கலாம், போன மாத்திருக்கலாம், என்னவா செய்யலாங்களா? எப்படி தெரியுது? அப்போ அதாவது விசாரணை முடியாமையாலேயே முன்கூட்டியே இப்படித்தான் என்று முடிவெடுத்தாலே சந்தேகம் அங்குதான் உருவாகுங்க. காவல்துறை செய்த மிகப்பெரிய தவறு. இரண்டாவது, அமைச்சரவர்கள் திரு கோவி செய்கிறவர்கள் முன்னுக்கு முன் முரணா பேசினார். மூன்றாவது, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் குறிப்பாக அந்த ஞானசேகரனோடு தொடர்பு இருந்த மருத்துவத்துறை அமைச்சரும் வாயே திறக்கல. என்ன சம்பவத்தை பத்தி எதுவும் பேசவே இல்லை. அப்ப இதுவெல்லாம் பெரிது சந்தேகம் மட்டுமல்ல, மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குச்சு. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம் உயர்ந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடம். அங்கு படிக்க வருகிற மாணவர்கள் எல்லோருமே படிப்பிலே மிக சிறந்தவர்கள். அவர்களுக்கே ஒரு ஆபத்துங்கிற போது கல்லூரிக்கு அனுப்புகிற, பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் உண்மையிலே கவலைப்பட்டாங்க. அந்த கவலை போக்கு விதமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாய் திறந்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதிமுக மிக வீரியமாக போராடிய பிறகு வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு சேர்ந்தவர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லுச்சு, விசிக சொல்லுச்சு, அப்ப எல்லா கட்சியும் சொல்லுச்சு. அப்போ இதை சொல்லிய பிறகுதான் முதலமைச்சர், நான் இன்னைக்கு நினைச்சேன் சட்டமன்றத்தில் சொல்லுவார் நினைச்சேன், அதே மாதிரி முதலமைச்சர் இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பொள்ளாச்சியோட ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப என்ன ஆபத்துனா, இந்த சம்பவத்தை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும். ஏன்னா திமுகவே இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல, திமுக சொல்லிட்டாரு. நீங்க 50 ஆதாரம் தர முடியும். போன தேர்தலில் திரு ஞானசேகரன் தெளிவாக பிரச்சாரத்துக்கு போற வீடியோ வந்திருக்கு பாருங்க. நீங்க ஒரு மூத்த அரசியல் விமர்சகர், பொதுவாக இன்னைக்கு உள்ள இந்த சோசியல் மீடியா யுகத்தில் உங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்க முடியும். நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கு நீங்க பொறுப்புன்னு சொல்ல முடியுமா சார்? இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அது மாதிரி தானே சார். போட்டோ எடுத்துக்கிறத வச்சு, அந்த போட்டோ வச்சு இதனால அந்த ஒட்டுமொத்த கட்சியே அந்த மாதிரியான இதுன்னு, அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியுமே நம்ம அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது சரியா சார்? இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி யாரும் அப்படி முயற்சி பண்ணவே இல்லை. இப்போ ஒரு ஞானசேகரன் நாம திமுக நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க, உடனடியே கட்சி விட்டே நீக்குங்க. அவர் இந்த மாதிரி வந்தாரு, பார்த்தாரு, எல்லா அமைச்சர் பேசுங்க, அப்படி போட்டு மறைக்க முயற்சி. நானே எடப்பாடி கூட்டி போறேன், நிறைய போட்டோ எடுக்கிறோம். யாரோ தவறு செஞ்சா அது ஆபத்து பிரச்சனை வரலாம், அது நான் சரிதவன் போக விரும்பல, அது நடக்கிறதா வாடிக்கை. ஆனால் நடவடிக்கை என்பது உடனடியாக வரணும், விளக்க வரணும் சார். யார் காரணமா விளக்காமையே நீங்க விளங்கியே விளக்கணுங்கிற மாதிரி நாமளே விளங்கி நாமளே விளக்கணும் ஆகி போச்சு. சரி.